அன்பார்ந்த மாணவச் செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது 2021 7ஆம் மாதம் 11ஆம் திகதி நடைபெற்ற நிகழ்நிலை பரீட்சையின் வினாத்தாளை கலந்துரையாடுவோம். இவ்வினாப்பத்திரமானது 1. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். 2. ஒவ்வொரு வினாவிற்கும் 3 விடைகள் வழங்கப்பட்டிருக்கும். 3. அதில் மிகவும் சரியான விடையை மாணவச் செல்வங்களாகிய நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சரி மாணவர்களே, முதலாவது வினாவை பார்ப்போம். வணக்கம் மாணவர்களே, என்னன்னு சொன்னாக்கா கீழுள்ள முதலாம் 2ஆம் வினாக்களுக்கு விடைவெளிக்கு வர வேண்டிய சரியான உருவை தெரிவு செய்யணும். அந்த நேரத்தில் நம்ம முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னாக்கா, இந்த வரைபடத்தில் விடையை காண்றதுக்கு முதல்ல அந்த இடைவெளியை முதலாவது நம்ம பார்க்கணும். இதே மாதிரி இடைவெளி வேறு எங்கேயாவது இருக்கு அந்த உருவத்தில், அதாவது இந்த உருவத்தில் ஒரு பகுதியை நம்ம தெரிவெடுத்து அதில் பார்க்கணும். இந்த கோடுகள் எந்த பக்கம் வரையப்பட்டிருக்குது, என்னென்ன கோடுகள் இருக்குது, வேறு உருவங்கள் ஏதாவது இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதே அமைப்பில் இந்த பெட்டியில் பாருங்க, உங்களுக்கு விளங்கும். இந்த மெட்டில் பாருங்க விளங்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்க, இதே மாதிரி கோடுகள் போட்டு நீங்கள் வரைஞ்சின்னு சொன்னாக்க அந்த சரியான ஒரு வடிவமைப்பு வரும். பாருங்க, போட்டு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இதுக்கு சரியான விடை 2வது விடை. அதே மாதிரி 2வது விடையும் பாருங்க, அதே மாதிரி நம்ம கோடுகள் போட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கா அந்த விடையை நம்ம இலவான முறையில் கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். அப்போ 2வது விடை 3வது. சரித்தானே மாணவர்களே? இவ்வினாவில் முதலாவது உள்ள உருவிற்கு பிரதியிடக்கூடிய உருவினை தெரிவு செய்க. அதில் 3வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது உள்ள உரு பேருந்து, அதுக்கு பிரதியிடக்கூடிய இன்னொரு உருவை தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இதில் பேருந்து என்பது பொது போக்குவரத்து. அதே மாதிரி இதில் பொது போக்குவரத்தாக நம்ம தெரிவு செய்யக்கூடியது புகையிரதம். நான்காவது வினாவை பாருங்க. அது முதலாவது படம் கத்தி ஒன்றை குறிப்பிட்டிருக்காங்க. கத்தி என்பது வெட்டக்கூடிய ஒரு பொருள். அதே மாதிரி மேலும் 3 உருக்கள் தரப்பட்டுள்ளது. அதில் வெட்டக்கூடிய பொருளாக நாம் எடுக்கக்கூடியது கத்தரிக்கோல். அடுத்ததாக, கீழே தரப்பட்டுள்ள வாக்கியத்திற்கு மிகவும் பொருத்தமான இணைமொழியை தெரிவு செய்க. 5ஆம் வினா. எமது வீட்டிற்கு வரும் அனைவரையும் இடைவெளி தரப்பட்டுள்ளது. இன்றி கவனிப்பது அம்மாவின் நற்பண்பாகும். அதற்குரிய இணைமொழியாக உயர்வு தாழ்வு என்ற விடை பொருத்தமாக அமையும். எமது வீட்டிற்கு வரும் அனைவரையும் உயர்வு தாழ்வு இன்றி கவனிப்பது அம்மாவின் நற்பண்பாகும். 6ஆம் வினா. விடுமுறை நாட்களில் அக்கா வீட்டை இடைவெளி ஆக கவனிப்பார். இதற்கு வரவேண்டிய இணைமொழியாக கண்ணும் கருத்தும் என்பது பொருந்தும். விடுமுறை நாட்களில் அக்கா வீட்டை கண்ணும் கருத்தும் ஆக கவனிப்பார்.
அடுத்த வினாவாக தரப்பட்டுள்ள சொல் அட்டைகளின் கோலத்தினை இனங்கண்டு இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. இதில் 7ஆம் வினா ஆந்தை, ஈசல், ஊக்கம். அடுத்து வர வேண்டிய விடையை தெரிவு செய்யணும். அடுத்த சொல் ஓடம். இதில் பார்த்தீர்களானால் இந்த 7ஆம் வினாவில் தரப்பட்டுள்ள சொற்கள் அனைத்தும் உயிர் நெடில் எழுத்துக்களை முதலெழுத்தாக கொண்டு ஆரம்பித்துள்ளது. அப்படி பார்க்கும்போது ஆ, இ, உ, அடுத்து வர வேண்டியது ஏ. அப்ப ஏ என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் சொல் இதற்கு விடையாக அமைய வேண்டும். அதற்கு பொருத்தமான விடை ஏற்றம். 8ஆம் வினாவை பார்ப்போம். கடவுள், கிளி, குடம். அடுத்து வர வேண்டிய சொல்லை நாம் தெரிவு செய்ய வேண்டும். இதில் ககர வரிசையில் குறில் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது முதல் எழுத்து ககர வரிசையில் குறில் எழுத்துக்களை கொண்டு ஆரம்பித்துள்ளது. எனவே கடவுள், கிளி, குடம். அடுத்து வரவேண்டிய சொல் கெடுதி. அடுத்த வினா கீழ்வரும் பாடலில் ஊடாக 9ஆம் 10ஆம் வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்க. ஒரு மரமேனும் நான் நட்டு என் உயிரைப் போல பேணிடுவேன். ஒருவர்க்கேனும் சிறு உதவி நான் உள்ளன்போடு செய்திடுவேன். இப்பாடலில் உள்ளன்போடு செய்ய நினைப்பது எதனை என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையானது உதவிகள். 10வது வினா செய்திடுவேன் என்பது காட்டும் காலம். செய்திடுவேன் என்பது எதிர்காலத்தை காட்டுகின்றது. பன்னிரண்டாம் வினா மூத்தோரை போன்று அல்ல நாம் எமது வயதிற்கு பொருத்தமான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். கல்வி கற்றலில் ஆசிரியரின் பெற்றோரின் சொல்லை மதித்து நடக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் பல சிக்கலான விடயங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடலாம். இந்நிகழ்வுக்கு பொருத்தமான கூற்று விடையானது 2வது விரலுக்கு ஏற்ற வீக்கம். மாணவர்களே 13வது வினாவில் பாருங்க. கீழ்வரும் எண்களின் கோலத்தினை இனக்கண்டு இடைவெளிக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்ய அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி வினாக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம நிறைய முறைகளை பயன்படுத்துவோம், இலகுவான முறைகளை. அப்ப இதுல பாத்தீங்க சொன்னாக்க இலகுவான முறை ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது இந்த 8 2 2 அதாவது 2 3 பயணம் பெருக்கியிருக்காங்க. பெருக்குனா அந்த 8 என்ற எண் வந்திருக்குது. அதே மாதிரி 9 என்ற எண் 3 பயணம் பெருக்கி அதன் மூலியம் 9 வந்திருக்குது. இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 27. இப்போ 27 என்ற விட பாருங்க 3 3 பயணம் பெருக்கியிருக்காங்க. அதனால 27 வந்திருக்கு. இந்த ஒழுங்குமுறையை நம்ம கையாண்டு அந்த இடைவெளி எப்படி நம்ம விடை காண போறோம் சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த 16 பாருங்க 4 2 பயணம் பெருக்கியிருக்காங்க 16.
அதுக்கப்புறம் 64 வந்து 4 3 பயணம் பெருக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஓர்டர் உங்களுக்கு பார்த்து சொன்னாக்க விளங்குது. அதாவது 2 பயணம் பெருக்கியிருக்காங்க, அப்புறம் 3 பயணம், 4ஐயும் வந்து 2 பயணம் பெருக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் 3 பயணம் பெருக்கியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் பாருங்க 5 வந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னாக்க 2 பயணம் பெருக்கணும். அப்போ 5 2 பயணம் பெருக்கினா எத்தனை வருது? 25 விட. அப்போ 13வது வினாவுக்கு முதலாவது விடை 25 வரும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வந்து 14வது விட 14 லேசான விடத்தை அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொன்னாங்க பாருங்க வந்து இந்த 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7 வருது. அதே மாதிரி பாருங்க 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8 வருது. அதுக்கப்புறம் இந்த 7ஐயும் 8ஐயும் கூட்டினா 9 வருது. 2ஐயும் 8ஐயும் கூட்டினா 10 வருது. இப்போ இதே படிமுறையை நம்ம மேற்கொண்டு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து 15. இந்த இதில் வந்து பாருங்க இந்த 7ஐயும் 8ஐயும் கூட்டினா 15 வருது. அதுக்கப்புறம் 9ஐயும் 10ஐயும் கூட்டினா 19 வருது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாக்க நம்ம வந்து 15ஐயும் 19ஐயும் கூட்டினு சொன்னாக்க ஒரு விட ஒன்று வரும். அது எத்தனை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 34. இப்போ இந்த மாதிரி இது வந்து இந்த கணக்கு பொருத்தமான ஒரு செயல்முறையாக இருக்கும். இதே மாதிரி வேற செயல்முறைகள் இதுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ அடுத்த வினா பார்க்க போகிறோம் வந்து இந்த வினாவில் வந்து ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க 15வது சரிமான அடுத்து பார்த்து சொன்னாங்க 15வது கேள்வி. இதில் என்ன சொன்னாக்க அஷானியின் தங்கை அஷானி ஆவார். அவளுக்கு சகோதரர்கள் 3 சகோதரிகள் 2 உள்ளனர். அஷானுக்கு உள்ள சகோதர சகோதரிகளின் எண்ணிக்கை முறையே. அதாவது இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இது வந்து உறவுமுறை சம்பந்தமான ஒரு வினா ஒன்று. இப்போ இந்த அஷானுக்கு எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கான்னு தான் நம்ம கேட்கலாம் வினா வந்து. இப்போ அந்த நேரத்தில் பாருங்க இப்போ இந்த மாதிரி வினாக்களை வந்து நம்ம 3 பயனும் இல்லாட்டி 2 பயனும் வாசிக்கணும். இப்போ அஷானுக்கு பாருங்க அஷானின் தங்கை அஷானி ஆவார். அப்படின்னா அவருக்கு ஒரு தங்கை இருக்குது. அவளுக்கு சகோதரர்கள் 3. அப்போ அந்த அஷானும் சேர்த்து தான் சகோதரர்கள் 3 பேர்னு சொல்றாங்க. அப்போ சகோதரிகள் 2. சகோதரின்னு சொன்னாக்க இந்த அஷானியும் சேர்த்து தான் 2 பேர்னு சொல்றாங்க. சரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ அந்த மாதிரி முறையில் போகுது. அதாவது அஷானுக்கு உள்ள சகோதரர்கள் எத்தனை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வந்து 3 நபர்கள் சொல்றாங்க. அந்த 3ல வந்து அஷானும் சேர்ந்து தான் 3 சகோதரர்கள். அப்போ அந்த வகையில் பார்த்து சொன்னாக்க அஷானுக்கு வந்து 2 சகோதரர்கள். அதுக்கப்புறம் சகோதரிகள் வந்து 2 சொல்றாங்க. அப்போ அஷானியும் சேர்த்தா 3 சகோதரிகள். இப்போ அந்த மாதிரி இந்த வினாவுக்கு நீங்கள் அணுகுறீங்கன்னு சொன்னாக்கா சரி. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பேர் தான். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால இந்த வினாவை வந்து நீங்கள் 2 பயனும் வாசிக்கணும். இலவான சொன்னாக்க வந்து இது பாருங்க இது கணக்கு வந்து ஒரு 16வது கணக்கு வந்து பிரதியீடு செய்த தொடர்பான ஒரு கணக்கு. அப்போ இந்த பிரதியீடு செய்கிற கணக்கு நேரத்தில் முதலாக என்ன சொன்னாக்க வந்து இந்த உருவங்களுக்கு பொருத்தமான எழுத்துக்களை வந்து நம்ம சரியாக வந்து எழுதிக்கணும். முதலாவது அப்படி எழுதிக்கிட்டு செஞ்சுன்னு சொன்னாக்க இது வந்து இலகுவான முறையில் நம்மளுக்கு செய்ய முடியும். இப்போ பாருங்க அந்த உருவப்படங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ பாருங்க இந்த உருவம் அதான் நட்சத்திரமாய்க்க உள்ள இந்த உருவத்துக்கு பொருத்தமான எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து க வந்திருக்குது. அதே மாதிரி இந்த வட்டத்துக்கு பொருத்தமான எழுத்து பாருங்க வி. இப்போ இந்த இடத்த பாருங்க உருவம் வந்து மாறி இருக்கணும். ஏன்னா வந்து இந்த இடத்த பாருங்க எழுத்து வந்து ஒரு மாறி இருக்கு. இந்த க வந்திருக்குன்னு வி வந்திருக்கு. அப்போ அந்த எழுத்தை மாறி போட்டிங்கன்னு சொன்னாக்கா இந்த விட வந்து சரியான முறையில் அமையும். அப்போ பாருங்க இந்த முக்கோணிக்கு வந்து எழுத்து வந்து ட வந்து இங்கே வந்திருக்கு. இப்போ என்ன விஷயம் சொன்னாக்க இது வந்து கேட்குறாங்க. அதன்படி இந்த உருவங்களை வச்சு உருவாகக்கூடிய அடுத்த ஒரு சொல்லை கேட்குறாங்க. இப்போ அந்த சொல் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த நட்சத்திர குறியீடு வந்து காவை வந்து குறிக்குது. அதே மாதிரி இந்த வட்ட குறியீடு வந்து வியை குறிக்குது. அப்போ அந்த 2 எழுத்து தெரிஞ்சா போதும் மற்ற எழுத்து நம்ம இலகுவா முறையில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த வகையில் வந்து இதுக்கு விட வந்து கவிதை என்ற சொல் தான் வந்து இந்த உருவத்துக்கு பொருத்தமானதாக அமையுது. அடுத்து பாருங்க 17வது வந்து ஒரு உருவத்தை ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஒரு ஒன்றில் உள்ள முக்கோணியை புள்ளிக்கோட்டின் வழியே மடித்து இரண்டாவது உருவில் உள்ள புள்ளிக்கோட்டின் வழியே வெட்டி வேறாக்கி பிரித்து பார்க்கும் பொழுது பெறப்படும் முக்கோணிகளினதும் நாட்பக்கங்களினதும் எண்ணிக்கை யாது? அப்போ உங்களுக்கு பிள்ளைகள் வந்து முக்கோணிகள் நாட்பக்கங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ வளைமை இது எப்படி செய்வோம்னு சொன்னாக்கா வந்து இதை வந்து நம்ம ஒரு இதே மாதிரி நிறைய உருவங்கள் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். அதனால ஒரு பென்சிலை வந்து இந்த மடித்த பகுதியை வந்து நீங்கள் இப்படி கீறு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து அதில் எத்தனை உருவங்கள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ இதுக்கு சரியான விடையாக அமைதல் வந்து மூன்றாவது விடை. இதுக்கு சரியான விடையாக அமைது வந்து சொன்னாக்கா மூன்றாவது விடை. ஏன்னு சொன்னாக்கா வெட்டினா வந்து ஒரு முக்கோணியும் 2 நாட்பக்கங்களும் வரும். சரியா? இதை வந்து நீங்கள் ஒரு பென்சில் கோடு போட்டு வரைஞ்சி பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் வெட்டி பார்த்து இலகுவான முறைகள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னாக்கா சரி. இப்போ அதுக்கு விடை வந்து மூணாவது விடை. அதாவது பாருங்க, இது ஒரு முக்கியமான வினா. கீழ்வரும் சதுரமுகியின் அனைத்து பக்கங்களும் சிவப்பு நிறம் பூசப்பட்டுள்ளது. ஒரு பக்கமேனும் நிறம் பூசப்படாத சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை யாது? அதாவது வந்து சதுரமுகி குற்றிகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு நிறைய நீங்க படிச்சிருக்கீங்க. இதை வந்து என்ன கேள்வி கேட்குறேன்னு சொன்னாக்க வந்து நிறம் பூசப்படாத சிறிய சதுரமுகி குற்றிகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து முதலாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா வந்து மேற்பகுதியில், அதாவது இங்கே என்ன சொன்னாக்க இந்த எத்தனை சதுர குற்றிகள் இருக்குது என்பதை நம்ம வந்து முதலாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இது செய்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. இதில் இலகுவான முறையை நான் பயன்படுத்தியிருக்கேன் பாருங்கள். மேற்பகுதியில் காணப்படும் சதுர குற்றிகள் எத்தனை, அதாவது இந்த மேற்பகுதி எத்தனை இருக்குது? 16 சதுர குற்றிகள் இருக்குது. இதே மாதிரி அடுக்குகள் சொன்னாங்க பாருங்க, ஒரு அடுக்கு 2 3 4, அதே மாதிரி அடுக்குகள் 4 இருக்குது. அப்போ அந்த 4 வந்து 16ஆல் பெருக்குன்னு சொன்னாங்க 64 என்னது அந்த குற்றிகள் வருது. அப்போ மொத்த குற்றிகள் எத்தனை இருக்குன்னு பார்த்து சொன்னாங்க 64 இருக்குது. அதாவது இப்போ மொத்தமான குற்றிகளை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 3 பக்கம் நிறம் பூசப்பட்ட குற்றிகள், அதாவது வந்து இந்த 3 பக்கங்களும் நிறம் பூசப்பட்ட சதுர குற்றிகள்னு சொன்னாக்கா நம்ம உச்சிகள் வந்து எத்தனை உச்சிகள் இருக்கு? 8 உச்சிகள். எத்தனை இருக்கு? 8. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4 உச்சிகள் இருக்கு. அதே மாதிரி 2 பக்கம் சேர்ந்து 8 உச்சிகள் இருக்கு. அப்போ 3 பக்கம் நிறம் பூசப்பட்ட வந்து 8 சதுர குற்றிகள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, 2 பக்கம் நிறம் பூசப்பட்ட குற்றிகள். அப்ப 2 பக்கம் சொல்ற நேரத்தில் நம்ம என்ன வரும்? விளிம்புகள். அப்ப விளிம்புகள் வச்சுதான் நம்ம அதை வந்து நம்மளுக்கு இலகுவான முறையில கண்டுபிடிக்க இயலும். அப்ப ஒரு பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ரெண்டு முறைகள் நிறம் பூசப்பட்டிருக்குங்க. இன்னொரு இடத்துலயும் இந்த இடத்துலயும் இருக்குது. அப்ப இத்தனை 12 விளிம்புகள் இருக்கு. அப்ப அந்த 12 விளிம்புகளையும் 2ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா 24 பக்கங்கள் வருது. அதாவது 2 பக்கம் நிறப்பூசப்பட்ட குற்றிகள் 24 வருது. அதே மாதிரி ஒரு பக்கம் நிறப்பூசப்பட்ட குற்றிகள் எத்தனை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வந்து ஒரு பக்கம் சொன்னாக்க வந்து சதுர குற்றிக்கு வந்து 6 முகங்கள் காணப்படுது. இப்போ அந்த வகையில் வந்து ஒரு பக்கம் சொன்னாக்க ஒரு பக்கத்தில் பாருங்க 4 சதுர, அதாவது 4 பகுதிகளுக்கு சதுர குற்றிகள் வந்து நிறம் பூசப்பட்டிருக்கும். இந்த பாருங்க 1 2 3 4. அப்போ இந்த 4 வந்து 6ஆல் பெருக்குன்னு சொன்னாங்க 24. அப்போ மொத்தம் நிற பூசப்பட்ட சதுர குற்றிகளை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை வருது? 56. இப்போ இந்த 56ல இருந்து இந்த 64 கழிச்சிங்கன்னா சரி, அதாவது வந்து இந்த 64 இருந்து 54 கழிச்சிங்கன்னா வரக்கூடிய விட தான் வந்து நிறம் பூசப்படாத சதுர குற்றிகள். அப்ப அந்த வகையில் பாருங்க 8. அப்ப இதுக்கு சரியான விட இரண்டாவது 8 சதுர குற்றிகள் வந்து நிறம் பூசப்படாம இருக்குது. அடுத்த வினா 19. கவிதையின் வரிகள் மாறியுள்ளன. ஏ. இயற்கையுணவு உண்டிட்டால். பி. இனிய வாழ்வு மலர்ந்திடுமே. சி. சுகாதாரம் பேணிட்டால். டி. சுகவாழ்வு அமைந்திடுமே. பொருளுள்ள கவிதையாக வரிகளை எழுதினால் வரும் விடை யாது? இந்த கவிதைகள் ஒழுங்கு முறையில் தரப்படவில்லை. அதை நம்ம ஒழுங்குபடுத்தினால் வரவேண்டிய கவிதை தான் விடையாக தெரிவு செய்ய வேண்டும். அதுக்கு சரியான விடையாக சி, இரண்டாவது விடை சி, CDAB என்ற விடை வருகிறது. கவிதை ஒழுங்கை கூறினால் சுகாதாரம் பேணிட்டால்
சுகவாழ்வு அமைந்திடுமே. இயற்கை உணவு உண்டிட்டால் இனிய வாழ்வு மலர்ந்திடுமே என்ற விடை சரியான. 20ஆம் வினா. நீளம், அகலம், உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட கணக்குற்றி ஒன்றை நீளம், அகலம், உயரம் 2 சென்டிமீட்டராக அமையும் வண்ணம் எத்தனை சிறிய கணக்குற்றிகளாக வெட்டலாம்? இதுதான் வினா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் 9 சென்டிமீட்டர். இதை நம்ம 2 2 2 சென்டிமீட்டர் கொண்ட கணக்குற்றிகளாக வெட்ட வேண்டும். அவ்வாறு வெட்டும் போது 2 4 6 8 1 சென்டிமீட்டர் மிகுதியாக இருக்கும். அதே மாதிரி நீளத்திலையும் 2 4 6 8 என்ற அடிப்படையில் கணக்குற்றிகளாக வெட்டினால் 1 சென்டிமீட்டர் மிகுதியாகும். எனவே ஒரு பக்கத்திற்கு 16 கணக்குற்றிகளை வெட்டலாம். அதன் அடிப்படையில் 16 கணக்குற்றிகள் வீதம் 4 பக்கமும் 64 கணக்குற்றிகளை வெட்டி எடுக்கலாம். இதற்கான விடை 64. இருபத்தோராம் வினா. இவ்வுருவில் காணப்படும் முக்கோணிகளின் எண்ணிக்கை. இந்த உருவில் காணப்படும் முக்கோணிகளின் எண்ணிக்கையை கேட்கிறாங்க. இதில் பார்த்தீர்களானால் இதை நாம் ஒரு முக்கோணியாக எடுக்கலாம். இந்த முக்கோணிக்குள் 1 2 3 என முக்கோணிகளை வகைப்படுத்தி கொண்டு நாம் 1 2 3 என போட்டு கூட்டலாம். அப்படியாயின் 1 2 3 இந்த 3 எண்களையும் கூட்டும் போது வரும் இலக்கம் 6. எனவே இந்த முக்கோணத்துக்குள் 6 முக்கோணிகள் காணப்படுகின்றன. அத்துடன் மேலதிகமாக இதை ஒரு முக்கோணியாக எடுக்கலாம் 7. அத்துடன் இதையும் ஒரு முக்கோணியாக எடுக்கலாம். எனவே இதில் காணப்படும் முக்கோணிகளின் எண்ணிக்கை 8. இதை நாம் முக்கோணியாக எடுக்க முடியாது. இது முக்கோண வடிவம் அற்றது. எனவே இவ்வுருவில் காணப்படும் முக்கோணிகளின் எண்ணிக்கை 8 ஆகும். இருபத்தி மூன்றாம் வினா. சரியான கூற்றை தெரிவு செய்க. மிகவும் சிறிய சில்லை அவன் உருட்ட ஆரம்பித்தான். 2வது, அவன் மிகவும் சிறிய சில்லை உருட்ட ஆரம்பித்தான். 3வது, ஆரம்பித்தான் மிகவும் சிறிய சில்லை உருட்ட அவன். இக்கூற்றில் சரியான கூற்று 2வது விடை. அவன் மிகவும் சிறிய சில்லை உருட்ட ஆரம்பித்தான். இருபத்து நான்காம் வினா. நிறையில் 20 மாணவர்கள் உள்ளனர். அதில் சாமினி ஆரம்பத்திலிருந்து 8வதாக நிற்கின்றார். இறுதியிலிருந்து 3வதாக சானுகி நிற்கின்றார். சாமினியிடமிருந்து சானுகி வரை எத்தனை மாணவர்கள் நிற்கின்றனர்? இதில் பார்த்தீர்களானால் 20 மாணவர்கள்
இந்த வட்டம் குறிப்பிடுவது 20 மாணவர்களை. இதில் 8வதாக நிற்பவர் சாமினி, அதாவது இவர் சாமினி. அதில் இருந்து சாமினியிடமிருந்து சானுகி வரை அதாவது இறுதியிலிருந்து 3வதாக நிற்பவர் சானுகி. எனவே இவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை கேட்கின்றார்கள். இதில் பார்த்தீர்களானால் சானுகி வரை என்று கூறும்போது நாம் இங்கிருந்து எண்ண வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. எனவே சாமினியிடமிருந்து சானுகி வரை எத்தனை மாணவர்கள் நிற்கின்றார்கள் என்பதற்கான விடை 10 ஆகும். இருபத்தைந்தாம் வினா. 14ஆம் திகதி புதன்கிழமை ஆரம்பமாகிய பூஞ்செடி கண்காட்சியானது 10 நாட்கள் நடைபெறுகின்றது. ஞாயிறு அரச விடுமுறை தினங்களில் இது மூடப்பட்டிருக்கும். 21ஆம் திகதி புதன்கிழமை போயா தினமாகும். கண்காட்சி முடிவுறும் திகதி கிழமை யாது? இதுதான் வினா. இதில் பார்த்தீர்களானால் நாம் இதற்கு ஒரு கலண்டரை செய்து கொள்ள வேண்டும். இதில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என போட்டுவிட்டு நாம் 14ஆம் திகதி புதன்கிழமையாகும். எனவே 14லிருந்து நாம் திகதிகளை ஒழுங்குமுறைப்படி எழுதி கொள்ள வேண்டும். அதன்படி இதில் குறிப்பிட்டிருப்பது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கண்காட்சி நடைபெறாது. அதேபோல் புதன்கிழமை 21ஆம் திகதி புதன்கிழமை போயா தினமாகும். அரச விடுமுறை நாட்களிலும் கண்காட்சி இடம்பெறாது. எனவே 21ஆம் திகதியும் கண்காட்சி நடைபெறாது. எனினும் 10 நாட்கள் இக்கண்காட்சியானது நடைபெற்றிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் 10 நாட்களை எண்ணும் போது புதன் 14ஆம் திகதி ஒரு நாள் 2 3 4 ஞாயிற்றுக்கிழமை இல்லை 5 6 7 8 9 10வது நாளாக 26ஆம் திகதி திங்கட்கிழமை காணப்படுகின்றது. எனவே இதற்கான விடை 26ஆம் திகதி மாணவர்களே 26வது கேள்வி பாருங்க. லீப் வருடம் அல்லாத ஒரு வருடத்தில் ஜனவரி 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமையாகும். மே 31ஆம் திகதிக்கு 2 நாட்களின் பின்னர் வரும் நாள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது தொடர்பான நிறைய வினாக்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இது செய்கிறதுக்கு இலகுவான முறைன்னு பாருங்கள், உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதாவது முதலாவது நம்ம என்ன செய்யணும் சொன்னாக்க, இந்த மாதங்கள் முதலாவது எழுதியிருக்கணும். இப்போ லீப் வருடம் அல்லாத ஒரு வருடம் அப்படின்னா சாதாரண வருடம், சரியா? இப்போ ஜனவரி மாதம் தொடங்கி எப்போ முடியுது? மே மாதம் தேதி. அப்போ பார்த்துங்க, மே மாதம் 30ஆம் தேதிக்கு 2 நாட்களின் பின்னர். அப்போ பாருங்க, ஜனவரி மாதம் 31, பிப்ரவரி 28, மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, மே 31, மேயோட மாதம் முடியுது. ஆனால் அவன் சொல்லியிருக்கான் என்னது? 3 நாட்கள், திகதிக்கு 2 நாட்களின் பின்னர் வரும் நாள். அதனால இங்கே 3 நாட்களை நம்ம சேர்க்கக்கூடியதா. பின்னைகளை பாருங்க, 2 நாட்களின் பின்னர் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வாங்கினா 3 நாட்கள் வரும். 2 நாள் சொன்னால் 3ஆவது நாள் அதில் சேரும். அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்? இந்த மொத்த நாட்களை கூட்டியாச்சு, 154. இப்போ இந்த மொத்த நாட்களை கூட்டின பிறகு அதை கூட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே செய்த கணக்குகள் தெரியும். இந்த கொடிகள் காங்கிறது, அதாவது நம்ம அந்த இத்தனாவது கொடிகள் இத்தனாவது பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி நிறைய வினாக்கள் செஞ்சுருக்கோம். அந்த முறையை இதில் பயன்படுத்தி பாருங்க. வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன்
முதலாவது இப்படியே அந்த கிழமைகளை வந்து எழுதியாச்சு. எழுதின பிறகு 1, 2, 3, 4, 5, 6ன்னு போட்டு 7வதுக்கு பதிலாக வந்து 7 போடாமல் 0ன்னு போடணும். இதுதான் கணக்கு செய்கிற விதிமுறை. அப்போ பூச்சட்டை போட்ட பிறகு இப்போ 154 நாட்கள் இருந்து 154 நாட்களை வந்து 7ஆல் பிரிக்கணும். அதாவது 7 கிழமைகளை பிரிக்கணும். பிரித்தா வந்து 22ன்னு விடை வரும். 22ன்னு வரும். ஆனால் இது விடை கிடையாது. என்ன விஷயம் சொன்னாக்க வந்து மீதி பாருங்க 0ன்னு வந்திருக்கு. இப்போ மீதியில் என்ன வருதோ அதுதான் விடையாக வரும். இப்போ 2ன்னு வந்திருந்தா 2 தான் விடையாக வரும். 1ன்னு வந்தால் 1 தான் விடையாக வரும். அப்போ 0ன்னு வந்ததுனால அப்போ என்ன அந்த 0 எங்கே இருக்கும் பாருங்க, வியாழக்கிழமை. அப்போ மே 30ஆம் தேதிக்கு 2 நாட்களின் பின்னர் வரும் நாள் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்க வந்து வியாழக்கிழமை ஆகும். இப்போ இதே மாதிரி நிறைய வினாக்கள் இருக்கு, நீங்க செஞ்சு பாருங்க. இது வந்து இலகுவான. அடுத்த வினாவை பார்ப்போம் நம்ம. அதை பாருங்க மாணவர்களே, ஒரு வினா கொடுத்துருக்காங்க. 27ஆம் வினா. அம்மா 3½ தேங்காய்கள் துருவும் போது அண்ணா 7 தேங்காய்கள் துருவுவார். இருவரும் 24 தேங்காய்கள் துருவினார்கள் எனின் அம்மா துருவிய தேங்காய்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க, சும்மா நம்ம இந்த வினாவை வாசிக்கும் போது நம்ம இலகுவான முறையில் கண்டுகொள்ள முடியும். இப்போ 3½ இங்கே 7. அப்போ 3½ 2 சேர்ந்தா தான் இங்கே வந்து 7 வரப்போகுது. அப்படிதானே? 3½ 2 சேர்ந்தா இங்கே 7 வரும். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்துங்க, இந்த கணக்கு செய்கிற இலகுவான முறை ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது வந்து 1க்கு 2. அதாவது இது வந்து ஒரு பகுதியாக ஒரு பங்காக இருந்தால் அதனுடைய 2 பங்கு தான் 7. அப்போ 1க்கு 2. அப்போ எத்தனை பங்குகள் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது எத்தனை பகுதிகள் இருக்குன்னு பார்க்குறோம். 3 பகுதிகள் வரும். அதாவது 1 இந்த இடத்துல 2 பகுதிகள், மொத்தம் 3 பகுதிகள் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்க வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இருவரும் 24 தேங்காய்கள் துருவினார்கள் எனின் அம்மா துருவிய தேங்காய் எண்ணிக்கை யாது அப்படின்னு சொன்னாக்க வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்க வந்து இந்த 24 வந்து 3ஆல பிரிச்சிங்கன்னா ஒரு விடை வரும். 24 3ஆல பிரிச்சிங்கன்னா 8. அப்போ வந்து அம்மா துருவிய தேங்காய் எண்ணிக்கை வந்து 8. அப்போ இலகுவான முறையில் இது கண்டு கொள்ள முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் வந்து இந்த மாதிரி வினாக்கள் வந்தால் நீங்கள் வந்து இப்படி பகுதிகளாக, அதாவது பங்கு மாதிரி நீங்கள் பிரித்து செஞ்சீங்கன்னா லேசாக இருக்கும். இன்னும் பாருங்க, இது வந்து ஒரு பங்கு, இங்கே வந்து 7 பங்கு. அப்போ இந்த முறையை வந்து அடுத்த வினா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து அடுத்த வினா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பழங்கள் தொடர்பான வினாக்கள் ஏற்கனவே நிறைய வினா பத்திரங்கள்லாம் வந்திருக்குது. இலகுவான முறையும் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த வினா செய்கிறதுக்கு முன்னுக்கு வந்து இப்போ இங்கே பாருங்க வந்து பழங்கள் இருக்கு. இந்த பழங்கள் வந்து இதே மாதிரி பொருத்தமான பழங்கள் வந்து இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, மாம்பழம், பப்பாசி, தோடாம்பழம், இந்த 3 பழங்களும் கொண்ட பகுதி எங்கேயா இருக்கான்னு பாருங்க. இந்த பகுதியில் இருக்கான்னு பாருங்க, இல்லை, இங்கே 2 பழங்கள் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பகுதியில் பாருங்க, இருக்குதுன்னா இங்கே பாருங்க, பப்பாசி இருக்குது, தோடாம்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது. அப்போ இந்த 3 பகுதிகளும் இருக்கு. அப்போ இதுக்கு இது ஜோடி மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் இதில் வந்து, அப்போ இந்த 3 பழங்கள் எவ்வளோ? 35. 3 பழங்கள் எவ்வளோ? 35. அப்போ இங்கே எத்தனை பழங்கள் இருக்குது? 5 பழங்கள் 60. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னாக்கா வந்து இந்த 5 பழங்கள் இருந்து அந்த 3 பழங்களை கடிச்சு விட்டீங்கன்னு சொன்னாக்க மிகுதியான பழங்கள் வரும். அதாவது 60லிருந்து 35 கழிக்கிறீங்க. இந்த பகுதியிலிருந்து இந்த பழங்கள் இருந்து இந்த பழங்கள் தொகையை கழிக்கிறீங்க. கழிச்சா 25 வருது. அப்போ மாம்பழமும் தோளாம்பழமும் எவ்வளோ? 25. மீதியாக இருக்கிறது வந்து ஒரு மாம்பழமும் ஒரு தோளாம்பழமும் இருக்கும், அது வந்து 25. அப்போ இங்கே என்ன வினா கேட்குறாங்க, ஒரு மாம்பழத்திலிருந்தும் ஒரு தோளாம்பழத்திலும் விளையாது அப்படின்னு கேட்டா என்ன விட வரும் இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். 25ன்னு விட வரும். அடுத்து என்ன கேள்விக்கிறான் பாருங்க, பப்பாசி பழம் ஒன்றின் விளையாது. அப்போ நம்மளுக்கு தெரியும் மாம்பழமும் தோளாம்பழமும் 25. அப்போ இங்கே பாருங்க, மாம்பழமும் தோடாம்பழம் 25ன்னு தெரியும். அப்போ இங்கே 3 பழங்கள் தான் 35. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த 35லிருந்து 25 கழிச்சிங்கன்னா மீதி வர்றது பப்பாசி பழமாக இருக்கும். அது வந்து எத்தனை? 10. இப்போ இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த முறையை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு மிக இலகுவான முறையாக இருக்கும் இது.
அடுத்த வினா 30. அடுத்த வினா இலக்கம் 30. தக்ஷிலா ரோஜா மல்லிகை பூவை விரும்பினாலும் அலரி பூவை விரும்புவதில்லை. ஆதித்யா மல்லிகையை மாத்திரம் விரும்பினாலும் செவ்வரத்தை அலரிப்பூவை விரும்பவில்லை. பாக்யா நந்தியாவட்டியை ரோஜாவை விரும்பிய போதும் மல்லிகையை விரும்பாதவர் அல்ல. அதன்படி மூவரும் விரும்பும் மலர் 3 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரோஜா, அலரி, மல்லிகை. இதன்படி வினாவின்படி பார்க்கும்போது நாம் ஒரு அட்டவணையை இவ்வாறு தயாரித்து கொள்ள வேண்டும். அதில் பெயர்கள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் அதில் தக்ஷிலா ஆதித்யா என்பது ஒரு பக்கமும் ரோஜா மல்லிகை அலரி செவ்வரத்தை என்று கீழ்நோக்கி ஒரு தரவின் அடிப்படையில் தயாரித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தரவின் அடிப்படையில் தக்ஷிலா விரும்பும் பூக்களாக விரும்பும் பூக்களுக்கு சரி அடையாளமும் விரும்பாத பூக்களுக்கு பிழை அடையாளமும் போட்டிருக்கிறோம். தக்ஷிலா ரோஜா பூவை விரும்புகிறார். மல்லிகை பூவை ரோஜா மல்லிகை ஆகிய 2 பூக்களையும் விரும்புகிறார். ஆனால் அலரி பூவை விரும்பவில்லை. ஆதித்யா மல்லிகை மாத்திரம் விரும்பினாலும் ஆதித்யாவுக்கு மல்லிகைக்கு விரும்பினாலும் அலரி செவ்வரத்தையை விரும்பவில்லை. பாக்யா நந்தியாவட்டையை ரோஜாவை விரும்பிய போதும் மல்லிகையும் விரும்பாதவர் அல்ல என்பது விரும்புகிறார் என்று அர்த்தம். அதன்படி நோக்கும் போது இந்த அட்டவணையின்படி நோக்கும் போது 3 பூக்களையும் விரும்புவர் யார் மூவரும் விரும்பும் பூ எது என்று பார்க்கும்போது மல்லிகை பூவை மூவரும் விரும்புகின்றனர். முப்பத்தி ஓராம் வினா. பிள்ளை பூவினை சென்றடைய எத்தனை முறை இடப்பக்கம் திரும்ப வேண்டும்? இதுதான் 31ஆம் வினா. இவ்வினாவை பார்த்தீர்களானால் ஒரு பிள்ளை இடது பக்கமாக, அதாவது இடப்பக்கம் என்பது கீழ்ப்பகுதியை குறிக்கும். ஒரு படிக்கட்டமைப்பில் கீழ்ப்பகுதி இடப்பக்கத்தை குறிக்கின்றது. இந்த வகையில் பார்த்தீர்களானால் பிள்ளையானது பூவினை சென்றடைய 1, 2, 3, 4, 5 தடவைகள் இடப்பக்கமாக திரும்பியுள்ளது. எனவே இதற்கான விடை 5 ஆகும். முப்பத்தி 2ஆம் வினா. கீழுள்ள உருவம் கடதாசி கீலத்தினை மடித்தே பெறப்பட்டுள்ளது. இவ்வுருவினை பெற உபயோகித்த கீலம் இது. இந்த உருவமானது W என்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வுருவினை அமைக்க மிகவும் பொருத்தமான கீலமாக 3வது கீலம் அமைந்துள்ளது. காரணம், முதலாவது கீலத்தினை பார்த்தீர்களானால் 5 பகுதியாக மடிக்கப்பட்டுள்ளது. 2வது சம அளவில் பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே இவை இரண்டின் மூலமும் எம்மால் இவ்வுருவை அமைக்க முடியாது. எனவே மிகவும் பொருத்தமான கீலமாக 3வது கீலம் அமையப்பெற்றுள்ளது. ஓகே. 34வது வினாவில் பாருங்க மாணவர்களே. பாதையில் 2 மின் கம்பங்களுக்கு இடையில் 2 கொடிகள் வீதம் அலங்கரிக்க தீர்மானிக்கப்பட்டது. பாதையில் ஒரு பக்கம் 8 மின் கம்பங்களும் அடுத்த பக்கம் அதற்கு சமமான மின் கம்பங்களும் உள்ளன. பாதையின் 2 பக்கங்களையும்
அலங்கரிப்பதற்கு தேவையான கொடிகள் எத்தனை என்று வினா கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன சொன்னாக்க வந்து ரொம்ப இலகுவான முறை ஒன்று இருக்கும். உண்மையில் 2 கோடுகள், அதாவது பாதை ஒன்று சொன்னாக்கா ரெண்டு பக்கம் இப்படி கோடுகளை போட்டின்னு சொன்னாக்கா வந்து பாருங்க 1 2 3 4 5 6 7 8, அதாவது 8 கம்பங்கள் இருக்குது. இப்போ இந்த 8 கம்பங்களுக்கு இடையில தான் என்ன சொன்னாங்க 2 கொடிகள். அப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு கொடி. அப்போ 2 4 6 8 9 10 10 12. அதாவது பாருங்க 2, அதாவது இந்த இடத்துல, அதாவது இதெல்லாம் ஃபுல்லாக கூட்டின்னு சொன்னாக்கா வந்து 14 வரும். பாருங்க 2 4 6 8 10 12 14. அதாவது ஒரு பக்கம் 14, அடுத்த பக்கம் 14 தான் வரப்போகுது. அப்போ மொத்தம் எத்தனை கேட்டிங்கன்னா 28ன்னு வருது. அப்போ என்னன்னா பாதியின் 2 பக்கங்களையும் அலங்கரிப்பதற்கு தேவையான கொடிகள் 28. இப்போ இந்த முறையை நீங்கள் கையாளும் போது மிக இலகுவாக செய்ய முடியும். சில மாணவர்கள் இதை வந்து சிறப்பாக செய்வாங்க, இயலாத மாணவர்கள் வந்து இந்த இலகுவான முறையை உங்களுக்கு கையாண்டு கொள்ள முடியும். அடுத்த வினா பார்ப்போம். அப்போ இதுக்கு சரியான விடை வந்து 35வது வினா. ஒரு பிள்ளை 35 சென்டிமீட்டர் நீளமான துணி கீழம் ஒன்றை சமமான துண்டுகள் கிடைக்குமாறு 6 இடங்களில் வெட்டினான். வெட்டப்பட்ட சிறிய துண்டு ஒன்றின் நீளம் எவ்வளவு அப்படின்னு வினா கேட்டிருக்கான். இது வந்து ரொம்ப இலகுவான முறை. இங்க பாருங்க, ஒரு சாதாரண மாணவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அந்த துண்டுகள் எத்தனை துண்டா வெட்டுறாங்க, சமமான துண்டுகள் கிடைக்குமா 6 துண்டுகள். அந்த பாருங்க 6 துண்டுகள் தான் வேணும். 4 5 6 துண்டுகள் வெட்டப்பட்டிருக்கு. வெட்ட சிறிய துண்டு ஒன்றின் நீளம் எவ்வளவு? அப்ப என்ன கேட்குறாங்க, அப்போ இந்த 35 சென்டிமீட்டர்லையும் 6 துண்டுகளாக வெட்டுனா அப்போ சிறிய இந்த துண்டு ஒன்றில் வந்து நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படித்தானே? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து அப்போ 35 நம்ம என்ன செய்ய போகிறோம், 7ஆல் பிரிக்கணும். 35 வந்து 7ஆல் பிரிக்கணும். இப்போ 1 2 3 4 5 6 7. இப்போ 7 துண்டுகள் வந்திருக்கு. அப்போ அந்த 7 துண்டுகள் நம்ம 35ஆல் பிரிச்சுன்னு சொன்னாக்க வந்து உங்களுக்கு 5 என்ற விடை வரும். அதாவது வந்து சிறிய துண்டு ஒன்றின் நீளம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 5. இப்போ விடை வந்து உங்களுக்கு முதலாவது விடையாக அமையுது. பாருங்க, கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ளது பிராணிகள், கால்நடைகள், ஊன் உண்ணிகளாகும். அதாவது இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தொடைகள் தொடர்பான ஒரு கணித செயற்பாடாகும். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வடிவத்தை விட வேற வடிவங்கள் உங்களுக்கு நிறைய செஞ்சு பார்த்துருப்பீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ வந்து என்னத்தை குறிக்கும்னு சொன்னாக்கா வந்து பிராணிகளை குறிக்கும். இந்த ஏ வந்து பிராணிகளை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து இந்த பி வந்து என்ன பார்த்தீங்கன்னா கால்நடையை குறிக்கின்றது. அதுக்கப்புறம் சி வந்து ஊன் உண்ணிகளை குறிக்கும். ஏன்னா இந்த கால்நடைகள் வந்து பிராணியில தான் அடங்க போகுது. அப்படின்னா பிராணிகள்ல ஒன்று தான் கால்நடைகள். இந்த கால்நடையில ஒரு பகுதி தான் வந்து ஊன் உண்ணிகள். அப்போ உங்களுக்கு ஊன் உண்ணிகள், தாவர உண்ணிகள் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஊன் உண்ணிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ சி எழுத்தினால் குறிப்பிடப்படுவது, அப்போ சி எழுத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஊன் உண்ணிகளை தான் சி எழுத்தானது குறிப்பிடுது. ஊன் உண்ணிகள். அதே மாதிரி 37 வினா பாருங்க, மானுக்குரிய கட்டம் எது? அப்போ மானுக்கு பொருத்தமானன்னு சொன்னாக்கா வந்து எது வரும்? பி. ஏன்னா மான் வந்து கால்நடைகள்ல ஒண்ணு. சரித்தானே? அப்ப அதுக்கு பொருத்தமான விடை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து 3வது விடை பி அமைகின்ற. பார்ப்போம். கீழுள்ள கருத்துக்கு அமைவான மிக சரியான விடையை தெரிவு செய்க. அதாவது இந்த கருத்துக்கு சரியான விடையை வந்து தெரிவு செய்யணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதிகாலையில் பாடசாலைக்கு செல்லும் ஆசிரியர்கள் காட்சட்டை அணிந்து செல்கின்றனர். நிமல் காட்சட்டை அணிந்தவர். அதன்படி அவரும் ஓர் ஆசிரியர் ஆவார். இக்கூட்டு சரியா? அப்ப இப்படி ஒரு கூட்டை கொடுத்துட்டு வந்து கேட்கறவங்கள்ட்ட வந்து இந்த கூட்டு சரியானு சொல்லி, அப்ப இந்த கூட்டை வந்து இந்த மாதிரி வினாக்களை 2 முறையை வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ என்னன்னா காட் சட்டை போட்டவங்களாம் வந்து ஆசிரியராக முடியுமா? இயலாது. ஏன்னா மற்ற வேலைக்கு போறவங்களும் காட் சட்டைகள் அணிய முடியும். அப்போ இதுக்கு சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வந்து கூற முடியாது. சில நேரத்தில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்.
39வது வினா. ஒரு பொதியில் 8இல் 3 மாபிள்களும் இன்னும் 25 மாபிள்களும் உள்ளன. பொதியில் உள்ள மொத்த மாபிள்களின் எண்ணிக்கை யாது என்ற வினா கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி வினா கேட்குற நேரத்தில் சின்ன ஒரு விஷயம் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு என்னது பகுதிகளாக பிரிச்சுக்கொள்ள வேணும். ஏன்னா 8இல் 3 தானே, அப்போ 8 பகுதிகளாக பிரிச்சுங்க. அப்போ 8இல் 3 வந்து நம்மளுக்கு என்னன்னு 8இல் 3 என்ற பகுதி வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க 25 கொடுத்துருக்கான். அப்போ 25னா 8இல் 3னா அப்போ 8இல் 5 வந்து மிகுதியாக இருக்க பகுதி. அப்போ 8இல் 5ன்னு சொன்னாக்கா வந்து அப்போ 5 பகுதிகள் போட்டு பாருங்க. 5 5 5 அப்போ 5 10 15 20 25. அப்போ 25ங்கன்னு இருக்குது. அப்போ இன்னும் 5 பகுதிகளாக இருந்தால் மற்ற பகுதிகளும் 5ஆக தான் இருக்கும். சரி தானே? அதனால தான் 8இல் 3 கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியில் வந்து சின்ன ஒரு மயக்கம் இருக்குது. அது கொஞ்சம் வாட்சி பாருங்க, 2-3 பேர் வாசிக்கினா உங்களுக்கு நல்லாவே அது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள முடியுமாக இருக்கும். சரியா? அப்போ இதுக்கு வந்து விட என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து அப்போ இதுக்கு விட என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்துங்க. இப்போ இந்த பகுதி மட்டும் தான் 25. இப்போ இந்த பகுதி மட்டும் தான் 25 கொடுத்துருக்கான். அப்போ இந்த பகுதி நம்ம சேர்க்கணும். இப்போ இதையும் சேர்த்தா பாருங்க 25ங்கன்னு இருக்குது. அப்போ 25 30 35 40. அப்போ மொத்தமாக அந்த இடத்துல காணப்படுற மாபிள்களின் எண்ணிக்கை வந்து 40. இப்போ நம்ம அடுத்த மிக இலகுவான ஒரு வினான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 2 3 4 என்ற பகுதிகளில் இருந்து பெரிய இலக்கங்களை கொண்டு எழுதக்கூடிய மிகப்பெரிய எண்ணை இறுதியில் இருந்து முதலாவது வரை எழுதினால் வரும் எண் யாது? அதாவது வந்து மிக இலகுவான முறையில் வந்து நான் வினா வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பயிற்சிகள் செஞ்சிருப்பீங்க. என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, பகுதியில் இருந்து பெரிய இலக்கங்களை கொண்டு எழுதக்கூடிய பெரிய இலக்கங்களை கொண்டு எழுதக்கூடிய மிகப்பெரிய என்ன செய்யணும், அந்த எண்ணை முதலாக நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் செய்யணும், எழுதின பிறகு இறுதியில் இருந்து முதலாவது வரை, அப்போ கடைசியில் இருந்து முதலாவது வரை படி நீங்கள் எழுதணும். அப்போ அந்த வகையில் நீங்கள் பார்த்துன்னு சொன்னாக்க 7889, அதாவது முதலாவது விடை தான் உங்களுக்கு சரியான விடையாக அமையும். அப்போ நம்ம இதில் வந்து பாருங்க, சிஸ்ஸவி வினாபத்திரத்தில் வந்து 40 வினாக்கள் நம்ம வந்து இதில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இதில் நீங்கள் வினாக்களை செய்கிற நேரத்தில் வந்து இந்த உங்களுக்கு வீடியோ கிளிப் வந்து உங்களுடைய ஆசிரியர் வந்து வழங்குவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து வந்து இன்னும் இதை வந்து சிறப்பாக செய்யலாம். ஏன்னா பார்க்கும்போது சிறந்த விடயங்களை இன்னும் இதில் பயிற்சி பெற்று நீங்கள் நல்லபடியாக செய்ய முடியும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்நிகழ்நிலை பரீட்சைக்கு தோற்றிய வினாப்பத்திரமானது சப்ரகமுவ மாகாணத்திற்கே உரித்தான சிசுசவிய என்ற வினாப்பத்திரமாகும். இச்சிசுசவிய வினாப்பத்திரம் எங்களது மாகாணத்தின் மாணவர்களுக்காக சமர்ப்பிக்கப்படும் ஒரு வினாப்பத்திரமாகும். இருப்பினும் எமது மாணவர்கள் மட்டுமல்லாது ஏனைய மாகாணங்களின் மாணவர்களும் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற பரந்த நோக்கில் இது எங்களது இணையதளமான சப்ரகமுவ மாகாணத்தின் இணையதளமான www.nenapiyasa.lk என்ற இணையதள முகவரியினூடாக அனைவரும் பயன்பெறும் வகையில் இது விடுவித்து நடைபெறுகின்றது. மீண்டும் இவ்வாறான பல நிகழ்நிலை விடயங்களுடன் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்போம். நன்றி. சப்ரகமுவ மாகாணத்தின் சமர்ப்பணம்.